இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஒரு மெத்தட்ல எப்படி செய்யணுங்கிறத போட்டுட்டு இருந்தோம். விப்பிங் க்ரீமு, கண்டென்ஸ் மில்க் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ராக்ட் வச்சு எப்படி செய்யணுங்கிறத போட்டிருந்தோம். இப்போ இது வந்து இன்னொரு மெத்தடு. இந்த மெத்தட்ல வந்து நம்ம மில்க் வச்சு செய்ய போறோம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் நீங்க எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாதீங்க. 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா காய்ச்ச போறோம். பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம 150 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கோம். 150 கிராம்ஸ் ஆஃப் சுகரை வந்து இதுல ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா டிசால்வ் பண்ணி பால் கரெக்டா இப்போ நம்ம 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம். பால் வந்து உங்களுக்கு ஒரு 450 ml மாறுற வரைக்கும் நீங்க நல்லா கொதிக்க விடணும். சுகர் உங்களுக்கு நல்லா டிசால்வ் ஆயிடணும் பால்ல. டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நான் கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் மில்க் எடுத்து நம்ம இந்த கார்ன்ஃபிளவரை நல்லா கரைச்சு விட்டுக்க போறோம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. சின்ன லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. எந்த ஒரு லம்ஸும் இல்லாம நல்லா நம்ம கரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இப்போ பாயில் ஆயிட்டு இருக்க மில்க் நம்ம ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த கார்ன்ஃபிளவரை நீங்க எந்த அளவுக்கு மில்க்ல வந்து பாயில் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பண்ணக்கு அப்புறம் இந்த கார்ன்ஃபிளவரோட அந்த டேஸ்ட் வந்து உங்க டேஸ்ட் வச்சுக்கு தெரியாது. இப்போ இதை அப்படியே நம்ம மில்க்ல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு மில்க் திக்கன் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாம. சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நம்ம கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ண போறோம். கொக்கோ பவுடர் வந்து மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சாக்லேட்டியா வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. எதனால அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால இதை அப்படியே நம்ம மில்க்ல ஆட் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா திக்கன் ஆக்கணும். இதை அப்படியே வந்து என்ன பண்றோம்னா நல்லா கூல் டவுன் ஆகணும். கூல் டவுன் ஆனக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண முடியும். 375 கிராம்ஸ் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டீக் வர அளவுக்கு நீங்க நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் 1ல வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க.
எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு பீட் பண்றோம்னா ஏர் இன்கார்பரேட் ஆகணும். ஐஸ்கிரீமை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏர் நல்லா இன்கார்பரேட் ஆகணும். அதுக்கு நீங்க நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நம்ம பீட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஸ்டிஃப் பீக் வரணும். ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இப்போ இந்த டைமிங்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் கிரீம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு 125 கிராம் வே பண்ணி வச்சிருக்கேன். இந்த 125 கிராம்ஸ் அப்படியே நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாலில் சுகரு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்க ஆட் பண்ண இந்த மில்க் இதில் ஆட் பண்ணும்போது நல்லா கூல் டவுன் ஆயிருக்கணும். ஹீட்டோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆகாது. லைட்டா ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பீட்டர்ல வச்சிடணும். நான் வந்து ரொம்ப கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப கசப்படிக்க கூடாதுன்னு தான் ஓவர் சாக்லேட்டியா இருக்க வேணாம். ஏன்னா நான் இதுக்கு மேல நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போறேன். அதனால நான் அளவா தான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பீட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். ஸ்பீட் 1ல வச்சு தான் நீங்க பண்ணணும். இப்போ அவ்வளோதான். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுல நான் வந்து சாக்கோ சிப்ஸ் மேல ஆட் பண்ண போறேன். ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம். ஃப்ரீஸ் பண்ணக்கப்புறம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சக்கப்புறம் நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இப்போதான் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து எனக்கு கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, அந்த கசப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அளவா போட்டுக்கிட்டேன். நீங்க வந்து நான் சொன்ன அளவுல இருந்து 5 to 10 கிராம்ஸே நீங்க அதிகமாவே போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் அந்த சாக்லேட்டியா வேணும் அப்படின்னா 5 to 10 கிராம்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஸ்கூப் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 5 to 10 மினிட்ஸ் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கூப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். எந்த அளவுக்கு கிரீமியா இருக்கு நீங்களே பாருங்க. ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்கூப் பண்றதுக்கு ஈஸியா வந்துடும் ஐஸ்கிரீம். இதே மாதிரி நீங்க எக்ல கூட நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஐஸ்கிரீம் மில்க் வச்சும் பண்ணலாம், மில்க் இல்லாமையும் பண்ணலாம். மில்க் இல்லாம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மெத்தட் போட்டிருக்கேன். இது வந்து மில்க் பேஸ்ட், அதுவும் எக்லெஸ் ஐஸ்கிரீம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதையே நீங்க சர்வ் பண்ணும்போது
மேலே இப்படி சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பிசினஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.